சின்ன குழந்தைங்களோட போய் ஒரே அசிங்கமாக போச்சு. நான், தொஷி, என்னோடய சிஸ்டர்-இன்-லா பசங்க அண்ட் என் சிஸ்டர் டாட்டர் எல்லாமே சேர்ந்து நாங்கள் மாலுக்கு ஃபன் சிட்டிக்கு போயிருந்தோம் எல்லோரையும் கூட்டிக்கிட்டு. நான் இது வரைக்கும் ஃபன் சிட்டிக்கு போனதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அதுக்கான வாய்ப்பெலாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. பட் என்னோடய சிஸ்டர்-இன்-லாவோட பசங்கள்லாம் வந்திருக்காங்க ஆல்ரெடி ஃபன் சிட்டிக்கு. ஸோ அவங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லாரும் எல்லா கேமும் போய் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. துஷியை பாருங்கள், சுற்றி சுற்றி மேலே என் கீழேயும் பார்த்துட்டு இருக்குது. அதுக்கு ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது எல்லாமே புதுசாக. ஃபஸ்ட்டு இந்த கேம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போக ஆரம்பிச்சிட்டே இருந்தோம் கேமுக்குள்ளே. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே போடுறது அது இதுன்னு சொல்லிட்டு நான் தப்பாக சில கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தேன். எல்லாம் இந்த சின்ன பசங்க ஒரே அசிங்கப்படுத்திகிட்டே இருந்ததுங்க என்ன. பட் இதுங்க வெளுத்து வாங்குதுங்க அந்த கேம் எல்லாத்துலேயும் சேர்ந்து உட்காந்துட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணோன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே இவளுங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாளுங்க. பசங்க இந்த மாதிரி விளையாடுறத பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் மந்தன வைல் நம்ம கூட்டு வரலாம். சீரியஸாக பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுதுங்க. அதில் இருக்கிற எல்லா கேமுமே நம்ம தோற்று போகிற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே வின் பண்ணுற மாதிரி இல்லை. இதெல்லாம் பாருங்கள், பயங்கரமான ஸ்கேமுங்க. எவ்வளோ ட்ரை பண்ணி 2-3 ட்ரை பண்ணி சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக போயிடுச்சு. துஷி பாருங்க எப்படி சுற்றிட்டு இருக்குது. அவளோட கசின் கூட உட்காந்துக்கிட்டு நல்லா சுற்றிட்டுருக்கா. அவளுக்கு விளையாடுற மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்கள் போகலான்னு நினச்சோம். பட் அந்த பிளேஸ் வந்து ஒரு 7:30 க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் நாங்கள் வந்ததே 8 o'clock தான். அவங்க உள்ளே அலோவ் பண்ணல. பட் துஷி இருந்தாலும் இங்கே எந்த கேமுக்குமே அவள் எலிஜிபிள் கிரைட்டீரியாவில் இல்லை. பட் வந்து இதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ண அவன் கசினோட உட்காந்துட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு. இந்த கேம் நான் தான் விளையாடிட்டு இருந்தேன். கனி ஓடி வந்து நான் விளையாட போகிறேன்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தா. இந்த குட்டீஸ்லாம் விளையாடும் போது பார்க்கும்போது எவ்வளோ செலவு பண்ணால் பரவாயில்லன்னு தோணுது. இங்கே பாருங்கள், துஷி அவளோட கசினோட உட்காந்து ஒரு கேம் விளையாடிட்டுருக்கா. அந்த அம்மாவுக்கு ஒரே ஜாலி தான். அதில் உட்காந்து உடனே அது வேறு கொஞ்சம் ஷேக் ஆகுது. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளோட கனியோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. அவளுக்கு பாருங்கள், அவளோட கையை பாருங்கள். அவள் பின்னாடி அவளோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இந்த கேமை என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. கையை வர சைடில் தட்டிக்கிட்டு விழுவுன்ற பயம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சில விஷயம்லாம் துஷிக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ்லாம் போகிறதெல்லாம் பார்க்குறால, அதெல்லாம் கொஞ்சம் அவளுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டில் நாங்கள் பசங்களை இன்டோர் கேம்ஸ்க்கு மட்டும் அலோவ் பண்ண மாட்டோம். நிறைய பார்க் கூட்டு போயிட்டு வெளியே எந்த அளவுக்கு விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு விளையாட வைப்போம். அவுட்டோர் கேம்ஸும் அவங்க விளையாடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த கேமில் நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தேன். சீரியஸாக என்னால் நம்பவே முடியல. இத்தனைக்கும் பிரேக் கூட நம்பல. அதில் என்ன பிரயோஜனம் அந்த கேமில் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து இதில் உக்காந்து இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியில் உக்காந்து எனக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. இந்த குழந்தைங்க முன்னாடி ஒரே கத்திக்கிட்டு பயந்துக்கிட்டு. எனக்கு டார்க்னால் கொஞ்சம் பயம். அது ஃபுல்லாக டார்க்காக இருந்தது. இந்த மிஷினே ஒர்க் ஆகலையே நான் போட்டு அடிச்சுட்டு உட்காந்து 2-3 வாட்டி. அது பார்த்தா அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகலைன்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. இந்த சப்வேஸ் அப்புறம் நம்ம ஃபோனில் எப்படி விளையாடுவாங்க. இதில் உட்காந்து அவுட் ஆகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் நான். 3500 ரீசார்ஜ் பண்ணி அந்த கார்டை 60 பிளேஸ் பே பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருந்தோம். 3500 பண்ணும் போதே நாங்கள் கேட்டோம் அவங்ககிட்ட, எக்ஸ்டென்ஷன் பீரியட் இருக்குமா, நாங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாமா அந்த அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணிக்கலாம், 6 monthsக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னான் அவன். பார்த்தா நாங்கள் ஒரே நாள்லேயே அந்த 60 ப்ளே பண்ணிட்டோம். சீரியஸாக அவ்வளோ பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவினிங்கே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டோம். அதை நல்லா ஆர்டர் பண்ணி ஜங்க் ஃபுட்லாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 3 hours கிட்ட அந்த கேம் விளையாடிட்டு இருந்தோம். வீட்டிலேருந்து ஒரு 7:30 7:45 கூட கிளம்புனோம். பட் வீட்டுக்கு வரதுக்கு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்தோம். கடைசியாக ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட்டோடு முடிச்சிட்டோம்.